வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் போடாம எதுக்குடா இங்க டைரக்டா வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பண்ணி வச்ச வீடியோஸ் எடிட் பண்ண முடியாம அந்த வீடியோ நம்ம பழசாயிருச்சு. ஆமா, ஏன்னா ரியாக்ட் பண்ணி வச்சோம். அது மொத்தமா ரியாக்ட் பண்ணி வைக்கிறதுனால அதை நாங்க அப்படியே பழசாயி அப்படியே விட்டுறது. இது வந்து இண்டிபெண்டன்ட் ட்ராக் சைடு போய் சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, பென்சி அண்ட் தீபாக்கர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மலையாளம் ரேப் தான் பார்க்க போறோம். அந்த ட்ராக் பேர் வந்துட்டு சிந்தா. என்னன்னா திடீர்னு தமிழ்லயே ஒன்றும் கேட்க காணும், மலையாள சைடு போய் என்னடா பண்றீங்கன்னு கேட்க வேணாம். நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு பார்க்க சொல்லி, அவங்க பார்த்து நம்ம மூலியமா சப்போர்ட்டை கொடுப்போம். அனிமேட்டட் தான் ஃபுல்லா. ஆமா, டீமனா ஏஐல ஜெனரேட் பண்ண மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கா? நீ பார்க்க ஃபேண்டசி பேஸ்டாவும் இருக்கு. அது என்ன போதை காலானா? பேண்டர்லாம் பிளாக் பேண்டர்லாம் மேலே ஏறுங்க. பிளாக் பேண்டர் போதை காலம். புளியோதரை போட்டு அமுச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. மேகத்து மேல நடந்து கனவுக்குள்ளலாம் போகுது. அது கற்பனை தானே, அது போதையில தானே இருக்கு. மேல வந்து அது லைட்டா ஏதோ பிளாக் வந்து போன மாதிரி இருந்தது. ஆமா, லைட்டா பிளாக் அடிச்சு போகுது. என்னடா ஏதோ
சூர்யாவை செம்மையாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்றாரு. மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சுடா. இதுக்கு போதை இறங்கவே இறங்காதா? போதை அடிச்சு பறந்துட்டு இருக்கு. ஓ, ஆக்சுவலா அனிமா பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. பாக்க நல்லா பண்ணிருக்காரு. சிந்தா அப்படின்னா மலையாளம்ல அந்த நம்ம டிப்ரெஷன், சோகம் அந்த மாதிரி குறிப்பிடுற வேர்டுன்னு நினைக்கிறேன் நானு. நம்ம ஊர்ல சிக்கம்னு சொல்ற மாதிரியா? அது வந்து புலிங்க பாசை சிக்கோ அப்படி சொல்லுவாங்க. அது கிடையாது. இது வந்து நம்ம சோகம், டிப்ரெஷன். ஏன்னா விஷுவலுமே அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அனிமேட்டடா ஒரு ஃபுல் சீரீஸா பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்குமே ஒரு மாதிரி வைபா தான் இருக்கு. கேட்கறதுக்கு நல்ல வைப் இருக்கு. இது முழுக்க முழுக்க அந்த ஹிப்ஹாப் ஸ்டைல்ல, ரேப் ஸ்டைல்ல இல்லாம கொஞ்சம் அந்த லோக்கல் அந்த லாங்குவேஜ், அதாவது லோக்கலாக அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு புது ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு அந்த ஸ்டோரியை அவங்க சொல்லியிருந்தது நிறைய சிம்பாலிசமாக சொல்லியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போதே அப்படின்னு தோணுனாலும் போக போக அவங்க சிம்பாலிசமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அது நம்ம ஆழமாக பார்த்தா எனக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இவன் தன்னை ஒரு ஹீரோவாக பார்த்துக்கிறான், தன்னை ஒரு ஹீரோவாக நினைக்கிறவன் மாதிரி தான் அவன் இருக்கான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அவன் வந்து தன்னோட டெவில் வெர்ஷனை பார்க்குறான். தன்னோட டெவில் வெர்ஷனை பார்த்து அவன் அந்த இடத்துல பயந்தாலும் அதை அவன் அக்செப்ட் பண்ணிட்டு அது கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய தைரியமாக இருந்தாலும், தைரியமான ஆளாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு கெட்ட பக்கம் இருக்கும், நமக்குள்ளேயும் நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அதை அவன் ஏத்துக்க ஆரம்பிச்சு அதை அது கூடயே மூவ் ஆன் ஆகி போக ஆரம்பிக்கிறான். ஆமா. அடுத்து இந்த பிளாக் பேந்தரை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கரேஜ்க்கான ஒரு விஷயமாவும் பவருக்கான ஒரு விஷயமாவும் தான் அந்த பிளாக் பேந்தர் இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த போதை மஷ்ரூம் காட்டினது வந்து நம்ம இந்த மாதிரி போதை காளான் சாப்பிட்டா அப்படியே பறந்துருவோம், அந்த மாதிரி அது மாதிரி காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணல. எனக்கு தோணுது என்னன்னா அது வந்து ஒரு ஆல்டர்டு ஒரு கான்சியஸ்னஸ் காண்டி கூட அதை நம்ம காட்டியிருக்கலாம். ஏன்னா நம்ம பேசிக்கா இருக்கிற கான்சியஸ்ல இல்லாம வேற ஒரு உலகத்துல இருப்போம், தனி உலகத்துல. ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் பேந்தரை பார்த்து பயப்படுறான். அந்த பிளாக் பேந்தரை பார்த்து பயந்தோடனே அவன் அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காண்டி வேற ஒரு ஆல்டர்ட் கான்சியஸ்ல அவன் போறான். போயிட்டு தன்னோட ஃபியர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகவும் அந்த ஃபியர் அவன் வின் பண்ணி அவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். அது மேலே ஏறி உட்காந்து கடைசியா அவன் அதை எல்லாத்தையும் வின் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு தன்னோட ஃபியரை தாண்டி ஓப்பன் அப் பண்ணி இந்த சொசைட்டி கொடுக்குற அந்த டிப்ரெஷனை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அவன் அதை ஏத்துக்கிட்டு கடைசியா ஓகே இதுதான் நான், என்னோட கான்சியஸ் என்னவா இருக்கு, என்னோட கிரியேட்டிவிட்டி என்னவா இருக்குன்னு காட்டி ஒரு ஸ்டேஜில் அவன் ஷைன் ஆகுற மாதிரி பறக்கிற மாதிரி தான் இது எனக்கு எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. எங்களுக்கு இதை ஸ்டோரியா அவங்க சொல்லியிருந்ததும் சிம்பாலிசமா காட்டியிருந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. என்னன்னா வெளியே பார்க்கும்போது எல்லாரையும் வந்து சாதாரணமா சொல்லணும் உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க அப்படிங்கிற மாதிரி, ஆனா உள்ள என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க டேக்கிள் பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லுவாங்க. உள்ள ஒரு மனுஷன் இருப்பான், அந்த ஒரு மனுஷனை வந்து அந்த மனுஷனும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் நமக்குள்ள ஒரு கெட்டவன் இருப்பான், அந்த கெட்டவனையும் டேக்கிள் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க வெக்டரி தான் பெரிய வெக்டரியா இருக்கு. நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கணும். பாடி இருக்க லிரிக்ஸ் அண்ட் வோக்கல் பாடி இருக்க ரெண்டு பேருமே மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பிளாக் பேந்தர் அதுக்கு நான் போதை காளான் சாப்பிடணும்.